ஓகே, வணக்கம். ஸோ ஏலக்காயோட விலை செக் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ரூ. 2600 போட்டிருக்காங்க கிலோ. இன்னும் சென்னையிலலாம் 7900 போட்டிருக்காங்க. ஸோ சேலத்தில் வந்து விளையிறதால வந்து நீங்கள் ஒரு 600லேருந்து இந்தியன் ஸ்பைஸ் போர்டில் வந்து மார்ச் வந்து ஒரு 500 ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 600லேருந்து 1000 வரைக்கும் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏலக்காய்க்கு கிலோ. அதாவது வந்து பிராண்டட் வெரைட்டிஸ். ஸோ நார்மல் வெரைட்டி வந்து மீடியம் சைஸ் வந்து 500 per கிலோ போட்டுக்கோங்க. ஸோ லைக் ஏன்னா ஏலக்காய் வந்து அவ்வளோவா தேவைப்படுறதில்ல, மோஸ்ட்லி ஸ்வீட்ஸ்க்கு தான் போடுறாங்க. ஸ்வீட்ஸுமே வந்து ஷாப்ஸில் தான் நிறையா பண்ணுறாங்க. ஸோ ஹோலாக தான் பண்ணி விற்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வீட்டுக்கு வாங்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 100 கிராம் ஏலக்காய் இருந்தால் ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் போதும், ஒரு 4-5 பேருக்கே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடல் அரிப்பு குணம் பெற, ஸோ நிறைய இச்சிங் அண்ட் ஒரு ஹிஸ்டமின் அலர்ஜி, ஹிஸ்டமினிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து வன்னி மரத்தின் இலையை பசும்பாலை விட்டு அரைத்து தினசரி 1 ounce சாப்பிட்டு வந்தால் உடல் அரிப்பு நீங்கும். ஸோ வந்து இந்த மாதிரி உடல் அரிப்புக்கு வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இந்த க்ரீன்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம். இன்டேக் எடுத்துக்கணுன்ட்டு இல்லை, டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த க்ரீன்ஸ் வேண்டாம், க்ரீன்ஸ் வந்து இன்னும் அலர்ஜிக்கு ரியாக்ஷன் அதிகப்படுத்தும், அதுக்கு தான் வந்து இந்த வேர்கள் அப்புறமேட்டு இந்த சீட்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வேணாம், எனக்கு அது வந்து டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்ட்டுனா நீங்கள் டைரெக்டாக வந்து அலோபதிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மசி போயிட்டு அந்த மாதிரி அலர்ஜிக்கு யூஸ்வலி வந்து நாங்கள் டெக்ஸாவும் அவிலும் கொடுக்குறோம். இட்ஸ் பெஸ்ட் டேப்லெட். ஆனால் அதோட சேர்த்து நீங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாகணும், அவில் இன்ஜெக்ஷன் போட்டாகணும். ஸோ இஃப் இன்ஜெக்ஷன் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னா டேப்லெட் நீங்கள் சேர்த்து போட முடியாது, ஏன்னா வந்து அதோட பவர் வந்து அவ்வளோதான். ஸோ லைக் தென் உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் வேண்டாம் அப்படின்ட்டுனா க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுங்கள். விட்ஃபீல்ட் ஆயில்மெண்ட் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் அதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு வந்து அதிகமாக இச்சிங் இருக்குது, இல்லை ரிங்வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குது அப்படின்ட்டுனா அதுக்கு வந்து நீங்கள் இந்த ரிங் கார்டு அப்புறம் இச் கார்டு அந்த மாதிரி பவர்ஃபுல் பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன் அ இயர். ஏன்னா வந்து டியூரிங் சீசன்ஸ் தான் அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு 50 rupees போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம் வித் இட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காதில் சீல் வடிதல் குணமாக வெற்றிலை நறுக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி சிவந்தவுடன் இறக்கி ஆற வைத்து சிசாவில் பத்திரப்படுத்தவும். காலை மாலை 2 சொட்டு காதில் விட்டு வர காதில் சீல் வடிதல் நின்றுவிடும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ரெமெடி கொடுத்துருக்காங்க. ஸோ வெற்றிலை வந்து நறுக்கி நல்லா தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சணும். ஸோ வெற்றிலையை வந்து கழுவிட்டு நல்லா நறுக்கிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சிட்டு நல்லா செவந்துடும். எண்ணெய் வந்து அப்படியே செவக்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். இறக்கிட்டு வந்து ஆற வச்சு ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. யூஸ்வலாக பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். கிளாஸ் பாட்டிலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு இப்போ 1 month நிற்கிறதுக்கு கூட 2 months உங்களுக்கு டைம் கொடுக்கும். அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்பைரி ஆகாது. ஸோ காலையிலையும் சாயங்காலம் 2 சொட்டு வந்து காதில் விட்டுட்டு வந்தால் காதில் வந்து சீல் வடிதல், காதில் வந்து இந்த தண்ணி மாதிரி வருது இல்லைங்களா, வருது, புண்ணு இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ யூஸ்வலி வந்து வெத்தலை வந்து நம்ம உடம்புல வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட், நம்ம ஸ்டமக்கில் வந்து வயிற்றில் வந்து அப்சார்ப் ஆகக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக காதில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. ஸோ வெத்தலையில் எந்த அவ்வளோ டாக்ஸிக்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆர் உங்களுக்கு வந்து சீல் வடிது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக யூஸ்வலாக வந்து காதில் புண்ணுக்கு வந்து நியோமைசின் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அது இல்லைன்னா வந்து நீங்கள் டைரெக்டாக போயிட்டு சிப்ரோ ட்ராப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இல்லை வந்து அஃப்ளாக்சின் ட்ராப்ஸ் இல்லைன்னா ட்ராப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அவங்க ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 40 rupees வரும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஒரு 1 month 2 months கூட யூஸ் பண்ணலாம். பட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 1 monthக்குள்ளார யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதோட பவர் வந்து அது ஏன்னா இது எவாப்ரேட் ஆகுது இல்லையா, ஸோ அதனால் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அண்ட் அலாங் சீல் வடியும் போது நீங்கள் ஒரு ஆன்டிபயோட்டிக் கூட எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெஞ்சு வலி குணமாக அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வர நெஞ்சு வலி வராது. அத்திப்பழம் இருதயத்தை பலப்படுத்துகிறது. ஸோ வந்து இந்த ஃபிக்ஸு மோஸ்ட்லி இந்த எர்காட் சைடில் வந்து இந்த சேவராயன் டெம்பிள் நெக்ஸ்ட் சைடு பேக் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீ சக்கர டெம்பிள் ஒரு அம்மன் டெம்பிள் சைடு இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து ஃபிக்ஸ் விற்கிறாங்க, ஹனியும் விற்கிறாங்க. ஸோ ஃபிக்ஸ் அண்ட் ஹனி பார்த்தீங்கன்னா கிரேட் பிரேக்ஃபாஸ்ட். யூஸ்வலி இந்த முஸ்லி அண்ட் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் இதோட ஃப்ளேவர்ஸே அதுதான் வரும். ஸோ நிறையா இப்போ நிறையா கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் விற்காமல் போயிடுச்சுன்னா லைக் they won't waste it. அதை வந்து ட்ரை பண்ணி they'll use on these products. So like யூஸ்வலி இந்த வின்டர் டைமில் நிறையா கிடைக்கும். யூஸ்வலி டிசம்பர் அண்ட் நவம்பர் டிசம்பரில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபிக்ஸு ஹனிலாம் பெரிய பெரிய பேரலில் வச்சு விற்கிறாங்க. லைக் ஐ மீன் நாட் லைக் வாட்டர் பேரல் இல்லை, அந்த சின்ன டப்பாலே கொஞ்சம் பெரிய பேரல் மாதிரி இருக்கும், பேரல் ஷேப்பில் இருக்கும். ஸோ லைக் அந்த சைடு இஃப் யூ கோனா யூ கோ அண்ட் கெட் இட். யூஸ்வலி நீங்கள் இப்போ டீ காஃபி தூள் வந்து இங்கே லோக்கலில் வாங்கிறதோட நீங்கள் அங்கே எப்பயுமே ஒரு ஹில் ஸ்டேஷன்னா ஒரு மந்த்லி ஆர் ட்வைஸ் அ மந்த் வந்து ஒன்ஸ் விசிட் அடிங்க. ஸோ லைக் ஜஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹாவ் பைக்ஸ். ஸோ பைக்கில் கூட போயிட்டு ஜஸ்ட் ஃபார் ஷாப்பிங் போயிட்டு யூ கேன் ஹாவ் திஸ் பை திஸ் காஃபி பவுடர், டீ பவுடர் எல்லாம் லோ காஸ்ட்லேயும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து பிராண்டடாகவும் கிடைக்கும். ஸோ லைக் இங்கே வந்து ஒரு 1000 rupees விற்கிறது யூ கெட் இட் சீப் as 500 or 600. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு half the amount சேவ்டு தானே. ஸோ யூ கேன் கோ அண்ட் கெட் இட் இன் டைரெக்டாகவே போய் வாங்கிக்கலாம். அண்ட் லைக் காஃபி, டீ பவுடர் அண்ட் and also the soaps and commercial homemade goods. அது வந்து இந்த சோப்ஸு, சென்ட்டு வந்து நார்மல் ரேட்டில் தான் இருக்கும், பட் பிராண்டட் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் சோப்ஸ் ஆல்சோ இங்கே வந்து ஒரு 100 rupees அந்த சோப்புனா அங்கே 50 rupeesக்கே அழகாக கிடைக்குது. ஸோ அண்டு இந்த மாதிரி ஹனி அண்ட் சாக்லேட்ஸ்னால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அண்ட் பிராண்டட். ஸோ எர்காடு வந்து லைக் ஜஸ்ட் இஸ் அ டூரிஸ்ட் ஸ்பாட். பிகாஸ் நான் போனேன்னா லைக் அங்கே போயிட்டு ஐ டோன்ட் பர்ச்சேஸ், ஏன்னா டைரக்ட் சப்ளை வந்துடும் லைக் வீட்டுக்கு. ஸோ பிகாஸ் எங்களது ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அண்ட் கேட்பரி கம்பெனி இருக்குது. ஸோ இங்கே மூக்கநேரி பக்கத்தில் வந்து மேகி கம்பெனி இருக்குது. ஸோ தென் கேட்பரி கம்பெனி இஸ் தேர் எர்காட்டில். அண்ட் ஊட்டியில் வந்து பிரிட்டானியா கம்பெனி இஸ் தேர். அண்ட் ஸோ ஆல் ஆஃப் த கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஈவன் கெலாக்ஸ். ஸோ I directly get it, அதனால I don't go and purchase there.
பட் எப்போ ஏற்காடு போனாலும் ஐ யூஸ்வலி டேக் சம் 500 அபவுட். ஸோ லைக் மினிமம் ஒரு 300ஆவது எடுத்துகிட்டு போவேன். ஸோ கெட் சம் நைஸ் ப்ராடக்ட்ஸ் எவ்ரி டைம். சம்டைம்ஸ் 1000 கூட எடுத்துகிட்டு போவேன். அண்ட் கீப் இட் பை சம் பியூட்டிஃபுல் திங்ஸ். அண்ட் ஸோ அடிக்கடி லைக் மந்த்லி ஒன்ஸ் விசிட் அடிச்சேன்னா 500 ஒரு 700 எடுத்துகிட்டு போவேன். ஸோ லைக் ட்ரை டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். அந்த ரீஜனுக்கே போய் வாங்க பாருங்கள் மோஸ்ட்லி. ஏன்னா இப்போ வந்து ரோட்ஸ் ஆர் ஓப்பன், ஸோ நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் இந்த லாக்டவுன்லாம் இது வந்து சும்மா இட் இஸ் சிம்ப்ளி ஜஸ்ட் டைம் பாஸ். அண்ட் ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சுவலி குணமாக லைக் அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வர நெஞ்சுவலி வராது. அத்திப்பழம் இருதயத்தை பலப்படுத்துகிறது. ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் த ஹார்ட். அண்ட் பார்த்திங்கன்னா சிலந்தி கடிக்கு மருந்து. தும்பை இலை சாறு எல்லா விஷக்கடிகளுக்கும் சிறந்த மருந்து. தும்பை இலை சாறு சாப்பிடவும். ஸோ தும்பை இலை, இந்த நாயுருவி, இந்த இலைகள்லாம் வந்து இந்த பவுட்ரு பண்ணி விற்கிறாங்க. அது வந்து ஒரு 100 கிராம்ஸ் வந்து 100 ரூபீஸ்லேருந்து 200 ரூபீஸ் வரைக்கும் கிடைக்குது. மேக்ஸிமம் ஒரு 300 ரூபீஸ்க்குள்ளார உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸும் கிடைக்கும் இந்த சித்தா க்ரீன்ஸ் எல்லாமே. ஸோ வெரி அதுவும் இல்லாமல் ஒரு 100 கிராம்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு 100 ரூபீஸ்க்கு 200 ரூபீஸ்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு 6 monthsக்கு உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து காஸ்ட்டு லெஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இப்போ வந்து அலோபதி மெடிசின்ஸோட அமௌண்ட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அண்ட் இப்போ ஏன்னா நிறையா பேர் வந்து இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக ஆப்ட் பண்ணுறாங்க. ஸோ க்ரீன்ஸ் தான் போகிறாங்க. ஸோ அண்ட் சிலந்தி கடின்னா அது ஸ்பைடர் விஷக்கடின்னு நினைக்கிறேன். ஸோ சிலந்தி கடிக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. அப்படியே இங்கே ஸ்பைடர்ஸ் எங்கேயுமே கிடையாது. ஒன்லி இந்த வைல்டு ஃபாரஸ்ட்டில் வேணால் இருக்கலாம். ஆனால் இப்போ ஸ்பைடர்ஸ் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே வருது. எக்ஸ்டென்ட் ஆகிற டைம் நினைக்கிறேன். இப்போ இங்கே லேண்டில் இங்கே சிட்டியில் வந்து ஸ்பைடர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்பைடர் மாதிரியே இல்லை, சம்திங் ஏதோ ஒரு ஃப்ளை மாதிரி இருக்குது அந்த ஸ்டிக்கி லெக்ஸோட. அண்ட் பட் வலையெல்லாம் நல்லா பின்னுது. பட் லெஸ் வெயிட். அப்படியே காற்றுல ஊதுனா ஃபெதர் மாதிரி இருக்குது, அப்படியே பறந்து போயிட மாட்டேங்குது. ஸோ லைக் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீதப்பேதி குணமாக. ஸோ சீதப்பேதினா பேதியோட சி அண்ட் ரத்தம் அதெல்லாம் வர மாதிரி நினைக்கிறேன். லைக் டிசென்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ புளியங்கொட்டை தோல். ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் வேர்டா, கொஞ்சம் பிசேர்டா. சில நோய்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான நோய்கள் நிறையா பேர்த்துக்கு வராது, ஒரு சில பேர்த்துக்கு தான் வரும். அந்த மாதிரி நோய்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொட்டைகள், புளியங்கொட்டையெல்லாம் வந்து அதிகமாக தூக்கி போட்டிருப்பாங்க, யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அதை வேக வச்சு அதோட தோல் தனியாக எடுத்து, இல்லை அதோட பருப்பு எடுத்து குழம்பு வைப்பாங்க. ஸோ இதில் வந்து மாதுளம் பழத்தோல், அதையும் மாதுளம் பழத்தோல், ஆரஞ்சு பழத்தோல் இதெல்லாம் வந்து தூக்கி போடுற விஷயம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சில நோய்களுக்கு இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. சரி, இது வந்து அந்த காலத்துலேருந்தே தொன்று தொட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து இதை வந்து இதுக்கு ஒரு நேம் இருக்கு. ஸோ லைக் ஸோ என்ன சொல்கிறது, அதாவது மனுஷங்க திங்காத ஒரு ஐட்டம் இது வந்து. யூஸ்வலாக மாதுளம் பழத்தோலெல்லாம் வந்து மிருகங்களுக்கு, பழத்தோல்கள்லாம் மிருகங்களுக்கு தான் போடுவாங்க.
பட் புளியங்கொட்டை இல்லைன்னா வந்து மிருகம் கூட சாப்பிடாது, எறும்பு கூட சாப்பிடாது. பட் இந்த மாதிரி சில சில விஷயங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சம அளவு இடித்து தூள் செய்து பசும்பாலில் சாப்பிட சீதப்பேதி குணமாகும். ஸோ அந்த புளியங்கொட்டை வந்து அதோட தோல் எடுத்துட்டு மாதுளம்பழத்தோட தோல் அது ரெண்டையுமே கலந்து இடிச்சுக்கணும். இடிச்சுட்டு பசும்பாலில் கலந்து சாப்பிடணும். ஸோ சீதப்பேதிக்குன்னு தனியாக நீங்கள் போய் அந்த சித்தா கடையில் போய் கேட்டிங்கன்னா தனியாக கடை இருக்குது, சித்த மருத்துவ கடை குகையிலலாம் இருக்குது நிறையா. இந்த வேறு இந்த பவுட்ருங்க எல்லாம் விற்பாங்க. இல்லை இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே டவுனில் சின்ன கடை வீதியில் கூட சில சித்த மருத்துவ கடைகள் இருக்குது, அங்கங்கே இருக்கும், போய் தொலைவி பாருங்கள். ஸோ இது மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மாதுளம்பழம் வந்து 120 ரூபான்னு நினைக்கிறேன் கிலோ. ஸோ மாதுளம்பழத்துக்கு வரலாம் நம்ம. இப்போ மாதுளம்பழம் வந்து இந்த சைடு செண்பகமாதேவியில் இருக்குது மாதுளம்பழம் தோட்டம், செடிகள் எல்லாமே இருக்குது, பூக்கள் எல்லாமே இது பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஒரு க்ரீன் ஹவுஸில் வந்து வச்சு கல்டிவேட் பண்ணுறாங்க. சுற்றியுமே க்ரீன் நெட்டு போட்டு நல்லா வாட்டர் பண்ணி கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறையா நம்மளுக்கு அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நார்மல் மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா லைட்டு ரெட்டில் இருக்கும், ஒரு பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அதுவே வந்து இன்னும் கொஞ்சம் இது வாட்டர் ஒரு நல்ல வாட்டர் சப்ளை ஆச்சுன்னா, ஸோ காவேரி வாட்டர் சப்ளை ஆச்சுன்னா அதில் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல டார்க் ரெட்டு. நார்த் இந்தியாலாம் கேஞ்சஸ் வாட்டர், யமுனா வாட்டர், அந்த மாதிரி ஈவன் திஸ் பிரம்மபுத்திரா நதி, யமுனா வாட்டர் அண்ட் யூஸ்வலி சரஸ்வதி வந்து சப்ளை பண்ணாது. கோதாவரி பேசனில் யூஸ்வலி ஃபிஷ்ஷஸ் அந்த மாதிரினா. ஸோ இந்த மாதிரி ஓகே கன்சிடர் யமுனா நதி கரையில். ஏன்னா கங்கா வாட்டர் வந்து யூஸ்வலி ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லோலேண்ட் ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு பீச் இருக்குது ஜெர்மனியில். அந்த பீச்சில் வந்து இந்த ஜேம்ஸ் பாண்ட் மூவி எடுத்தாங்க. ஸோ லைக் சேம் பீச். ஸோ அதில் வந்து ஐ வாஸ் பிக்கிங் அப் திஸ் இந்த சங்கு காஞ்ச் ஷெல், பெரிய பெரிய சங்காக வந்து தொலைவி எடுத்துகிட்ருப்பேன் அந்த மூவியில். ஸோ அப்போ தான் ஜேம்ஸ் பாண்ட் வருவார். ஸோ தென் வில் கோ டு அண்ட் ஹாவ் சம் ஃபைட்டு, ரிலாக்ஸேஷன். அப்புறம் அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆஸ்திரேலியாலையும் எடுத்துருப்பாங்க, சில சீன்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவில் எடுத்துருப்பாங்க. இந்த ரீஃபில் வந்து இந்த தென்னை மரம் நியூசிலாண்டில். ஸோ அதில் வந்து ஒரு டம்மி கார் ஒன்று இருக்கும், அதுதான் வந்து ஒரு மிருகம் மாதிரி வந்து ஜனங்களெல்லாம் அச்சுறுத்திட்டு இருக்கும். ஸோ அது வந்து டூ ஆர் டை ஏதோ ஒரு நேமு. ஸோ கேசினோ ராயல்னு இன்னொரு மூவி கூட இருக்குது. ஸோ ரிப்பீட்டடாக போட்டுட்டு இருந்தாங்க இந்த வார்னர் பிரதர்ஸ் சேனலில். ஸோ லைக் மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆப்பிளோட ஒரு 50 rupees அதிகமாக வந்து விற்கணும். ஸோ லைக் இப்போ ஆப்பிள் வந்து 100க்கு விற்கிதுன்னா மாதுளம்பழம் ஒரு 50 rupees. ஸோ ஆப்பிள் ரேட்டோட வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க மாதுளம்பழம். ஸோ வந்து இப்போ ஆப்பிள் வந்து ஒரு யூஸ்வலி இப்போ ஒரு 100லேருந்து ஒரு 150 வரைக்கும் போகுது. மாதுளம்பழம் வந்து ஒரு 150லேருந்து 200 வரைக்கும் அமௌண்ட் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி இந்த பிராண்டட் இந்த ஹைப்ரிட் வெரைட்டிலாம் வந்து இந்த டார்க் ரெட்டிஷ் வந்து 200, 150 ஹோல்சேல் ப்ரைஸ் வச்சுக்கோங்க பர் கிலோ. அண்ட் ஸோ இந்த இன்லேண்ட் மாதுளம்பழம் இந்த கேனியானில் வர்றது எல்லாமே வந்து
யூஸ்வலி ஒரு 80லேருந்து ஒரு 100 வரைக்கும் ருபீஸு. இப்போ வந்து ஒரு 80லேருந்து 100 தான் விற்றுட்ருக்காங்க. மேபி லைக் 100லேருந்து ஒரு 150 கூட நீங்கள் விற்கலாம். ஸோ இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹார்ட் அண்ட் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது அண்ட் ப்ரெசண்ட்டாக ப்ளஸ் ஏன்னா அதோட ப்ளஸ் பாயிண்ட்னா அது வந்து லைக் அந்த மாதுளம்பழம் அதோட தோலுமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது தோலை அரைச்சி வச்சுட்டு யூ கேன் யூஸ் ஃபார் ஷாம்பூ பர்பஸ் சீகக்காயோட ஆட் பண்ணி அண்ட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது இந்த சீதப்பேதி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மருத்துவ குறிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு அழகு பர்பஸ்க்காக பியூட்டி பர்பஸ்க்காக பவுடர் பண்ணி ஃபேஸ் அப்ளை பண்ணலாம். ஸ்கின் கிளென்சிங் ஆகும். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து அதோட சீட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் த ஹார்ட். அண்ட் அதோட ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சைடு அந்த சீட்ஸ் தான் ஃப்ரூட்ஸு அண்ட் லைக் ரிசம்பிளிங் த கார்னெட். ஸோ வந்து அந்த ஏரியா சுற்றியுமே லைக் செண்பகமாதேவின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா சுற்றியுமே இட் இஸ் லைக் ஃபுல்லாகவே இந்த கார்னெட் அந்த மவுண்டன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மவுண்டன்ஸ் சர்க்கிள் இந்த மௌரிஷியஸ் சர்க்கிள் இருக்கும்போது அதில் வந்து அந்த ஃபுல்லாகவே அந்த கார்னெட் ஒவ்வொரு ஏரியாவுமே வந்து கலர்ஃபுல் கார்னெட்ஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்த வரைக்கும் வந்து ஆரஞ்சு கார்னெட் ஸ்டோன்ஸ், அதாவது இந்த மோதிரம் யூஸ்வலாக மோதிரம் அப்புறமேட்டு வந்து இந்த மூக்குத்தி இந்த ஜர்க்கன் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். யூஸ்வலி ஜர்க்கன் ஸ்டோன்ஸ் வந்து ஆனால் ப்ரோக்கனாக இருக்கும். கார்னெட் வந்து நல்லாவே ஷைனிங்காக இருக்கும், டைமண்ட் மாதிரியே இருக்கும். பட் வந்து அது டைமண்ட் கிடையாது. அதில் எல்லா கார்னெட்டுமே அந்த பிளாக் மிக்ஸாக இருக்கும். ஸோ வந்து பிளாக் ஆரஞ்சு பிளாக் வயலட் பார்த்துருக்கேன். பிளாக் வயலட் வந்து இந்த ரஷ்யன் மவுண்டனில் இருக்குது. ஸோ இந்த ஹையஸ்ட் பீக் ஆஃப் 4000 ஹைட் அந்த மவுண்டனில் வந்து பிளாக் வயலட் இருக்குது. ஸோ இங்கே நியர்பை பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வரா மவுண்டனில் பிளாக் வயலட் இருக்குது. ஸோ லைக் ஐ திங்க் அது வந்து வெறும் வயலட்னு நினைக்கிறேன், பட் பிளாக் வயலட் தெரியல. பட் பிளாக் வயலட் பார்த்துருக்கேன். ஸோ தென் பிளாக் ரெட் இருக்குது. தென் ஸோ சம்திங் லைக் பிளாக் ரெட் மாதிரி தான் இந்த மாதுளம்பழம் இருக்கும். தென் பிளாக் எல்லோ இருக்குது. தென் பிளாக் ப்ளூ இருக்குது கார்னெட்டு. தென் யூஸ்வலி இந்த பிளாக் பிங்க் வந்து ஒரு மாதிரி பர்பிள் மாதிரி வரும். யூஸ்வலி பிளாக் அண்ட் பிங்க் அது ஒன்று இருக்குது, லைக் ஒரு சஃபயர் மாதிரி இருக்கும். தென் அதர் திங்ஸ் ஆல் ஆஃப் தட். ஸோ ஸோ லைக் எத்தனை கலர்ஸ்னால் யா ஆக்சுவலாக இந்த கேம்லின் பென்சில் நட்ராஜ் நட்ராஜ் கலர் பென்சில் இருக்குது இல்லையா, அந்த 12 கலர்ஸுமே இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இல்லை. ஐ எம் ஹேவிங் திஸ் ஸ்கெட்ச் தான் இருக்குது, கலர் ஸ்கெட்ச் தான் இருக்குது. ஸோ பிளாக் ஆரஞ்ச் ஓகே, பிளாக் ரெட் ஓகே, தென் பிளாக் பிங்க். யூஸ்வலி அது ரொம்ப லைட்டாலாம் இருக்காது, வெரி டார்க் கலர்ஸ் மட்டும்தான். அண்ட் ஸோ தென் சிமெண்டட் கலர்ஸ் கிடையாது. ஸோ சிமெண்டட் கலர்ஸ்னு வந்தாலே இட் கம்ஸ் டு சில்வர். அண்ட் ஸோ ஆரஞ்சு அண்ட் பிளாக் எல்லோ இஸ் தேர். அப்புறமேட்டு வந்து green. Yeah. Actually, I was presented with the black green garnet for as a token of love from Kalipatti functions, for Kalipatti functions. So I bought him. So black green is there. Okay, then black blue. கொஞ்சம் சஃபயர் மாதிரி தான் இருக்கும். பட் தீஸ் resemble some opera colors.
ஒரு டான்ஸ் நைட்டில் இருக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் கலர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உமன் ட்ரெஸ்ஸஸில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த ஜேம்ஸ் பாண்ட் மூவி அண்ட் மூவி ஆஃப் பிரிட்டி உமனில் வந்து he will present her with a beautiful orange garnet necklace. So I bought one such in Pakistan. So black and blue is there, black violet is there, and brown, black and brown is there. So there is a beautiful color of the povidone iodine. So the iodine, all of the iodine tincture, this black brown is there, that blackish brown garnet color is there. So that they have got permission, I think. I don't know which country they have got. I think Russia has got it. So the povidone iodine color, and so that's all. So like usually Russia only, but okay, because வந்து அந்த countries ஓட print out கையில் வரல, so I need to get it and then continue with the countries. So after this Siddha thing, I'll continue with ONG, and so surgery also, like I wish to read something, but already the third video went on for the final year. And so like next, வயிற்று நோய் குணமாக சீரகத்தை வறுத்து பொடி செய்து மோரில் சாப்பிட வயிற்று நோய் குணமாகும். ஸோ சீரகம் வந்து 100 to 120 நினைக்கிறேன் ருபீஸு, கம்மி காஸ்ட் தான், cumin சீட்ஸு. ஸோ சீரகம் வந்து வெரி நைஸ் ப்ராப்பர்ட்டி, ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது சீரகத்தில். ஸோ என்ன பண்ணுங்க, இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா சீரகம் வந்து ஜீரா ஆலு பண்ணி கொடுங்க. பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிவிட்டு அதிலே சீரகத்தை போட்டு ஃப்ரை பண்ணி டைரெக்டாக கொடுத்துருங்க. எவ்வளோ சீரகம் வேணுமோ போடலாம், கசக்கவே கசக்காது. இட் வில் பி வெரி நைஸ் வித் பொட்டேட்டோஸ். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ், முட்டையோட வந்து முட்டை ஃப்ரை பண்ணும்போது சீரகம் கலந்து கொடுங்க. ஸோ எதுலையாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற வயிற்று உபாதைகள் பிரச்சனைகள் எல்லாம் போயிடும். ஸோ குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ காது வலி குணமாக வெற்றிலை சாறை காதில் விட்டால் காது வலி குணமாகும், ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் குணமாக. ஸோ லைக் சீல் வடிதல் இருக்குது, காதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த வலி வரும். ஸோ then so there is a nerve to the ear. So the after the temporomandibular nerve, அப்புறமேட்டு sacrococcygeal nerve, and the nerve to the pinna கூட ஒன்று இருக்குது, nerve to the pinna, and யூஸ்வலாக temporomandibular nerve தான் வந்து 9th nerve நினைக்கிறேன் ஃபார் த இயர். தென் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரல் குணமாக நாயுருவி செடியின் விதைகளை காய வைத்து இடித்து தூள் செய்து சலித்து பாட்டிலில் வைத்து தினசரி காலை மாலை இருவேளை 10 மில்லி பாலில் சாப்பிட்டு வர நுரையீரல் நோய் குணமாகும். ஸோ நுரையீரல் நோய் வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியாது. ஸோ இது வந்து யூஸ்வலாக டியூபர்குலோசிஸ், நிமோனியா இந்த மாதிரி நோய்கள் வந்து தான் வந்து டயக்னோஸ் பண்ண தான் தெரியும். சில நோய்கள் வந்து இருமல், சளி, கபம், வேற என்ன பேர் இருக்குது, அப்புறம் வந்து தொண்டை வலி, சில நோய்கள் இருக்குது.
சைனஸ் ப்ராப்ளம் கூட இருக்குது. சைனஸ் பிளாக்கேஜ், மூளைக்கு போகிற அந்த நரம்புல சைனஸ் நர்வ் பிளாக்கேஜ், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நாயுருவி செடியின் விதைகளை, இது விதை தான் சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு எஃபெக்டாக இருக்குதுன்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து காலரா குணமாக. மாசக்கொட்டை பருப்பை பொடி செய்து பசும்பாலில் கலந்து கொடுத்தால் தண்ணீராக போகும் பேதி நிற்கும். இது வந்து மொச்சக்கொட்டைன்னு நினைக்கிறேன். மொச்சக்கொட்டை பருப்பு பொடி செஞ்சு பசும்பாலில் கலந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன கொட்டைன்னு தெரியல. வாத நோய் குணமாக குப்பைமேனி இலை சாறு எடுத்து தினசரி 1 ounce சாப்பிட்டு வர வாத நோய் குணமாகும். நிறையா பேருக்கு வந்து பக்கவாதம் இருக்கும். இது வந்து யூஸ்வலி வந்து ஒரு கை ஒரு கால் வந்து செயல்படாமல் போகலாம், இல்லை மாறு கை மாறு கால் செயல்படாமல் போகலாம், இல்லை 2 கைகளும் செயல்படாமல் போகலாம், 2 கால்களும் செயல்படாமல் போகலாம். குவாட்ரிப்ளீஜியா, பேராப்ளீஜியா அப்படின்ட்டு இதுக்கு நிறையா பேர் இருக்கு. ஸோ இது வந்து குப்பைமேனி இலை வந்து டெய்லி ஒரு ounce சாப்பிட்டு வர வாதனை குணமாகும் சொல்லியிருக்காங்க. வாத நோய் வந்து முக்கால்வாசி இந்த சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் குணமாகுது. இந்த அலோபதி மெடிசன்ஸில் நீங்கள் மாத்திரை எவ்வளோதான் போட்டாலுமே உங்களுக்கு வந்து அது அவ்வளோவா கிளியர் ஆகிறது கிடையாது. வாத நோய் வந்து யூஸ்வலி மெடிசன் அவுட் சைடு அப்ளை பண்ணுவாங்க. கைக்கு காலுக்கு எல்லாம் ஆயிலு, மசாஜு, தெராப்பி, ஃபிசியோதெராப்பியில் தான் அது குணமாகும். அடுத்தது வந்து மலச்சிக்கல் சரியாக. அகத்திக்கீரையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து காலை மாலை 1 ஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் குணமாகும். மலச்சிக்கல் வந்து மோஷன் சரியாக போகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து டல்கோலெக்ஸ் மாத்திரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் க்ரீமாஃபின் சிரப்பு கான்ஸ்டிபேஷனுக்கு. இது வந்து அகத்திக்கீரை வந்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து காலை மாலை 1 ஸ்பூன் பாலில் கலந்து குடிக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அகத்திக்கீரை என்ன பண்ணலாம், பொரியல் செஞ்சு டெய்லி கூட சாப்பிட்டு வரலாம். உங்களுக்கு வந்து ஒரு 1 month 2 month விடாமல் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக வந்து எராடிகேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு மேக ரோகம் குணமாக. ஸோ இது என்னன்னு தெரியல, நிறையா இதில் வந்து இந்த மேக ரோகம்னு வருது. ஆலம்பட்டையை பட்டு போல் பொடி செய்து வெந்நீரில் கொதிக்க வைத்து கருப்பட்டி கலந்து சாப்பிட்டு வர மேக ரோகம் குணமாகும். ஸோ ஆலம்பட்டை பற்றி சொல்கிறாங்க. இந்த பேனியன் ட்ரீ லீஃபு, அதோட பட்டை. ஸோ பேனியன் ட்ரீஸும் இருக்குது, வைல்டு ஃபாரஸ்ட்டு போனால் தான் கிடைக்கும். யூஸ்வலி இந்த சைடு ஓமலூர் சைடெலாம் போனீங்கன்னா நிறையா இருக்கும் பேனியன் ட்ரீஸு. கருப்பட்டி வந்து இந்த ப்ரௌன் கேக், ப்ரௌன் சுகர் கேக்கு. ஸோ இது வந்து பாம் கேக்கு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கிலோ 80 ரூபாயும் என்னமோ விற்றுட்டு இருந்துச்சு, இப்போ எவ்வளோன்னு தெரியல. அதே மாதிரி பனங்கற்கண்டு, அப்புறமேட்டு நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து விலை வந்து நம்ம 100 ரூபாய்க்கு வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து சர்க்கரை ஆலை வந்து இந்த பாம் சுகர் ஆலை, சர்க்கரை ஆலை எல்லாம் வந்து இந்த ஏர்போர்ட் காமலாபுரம் பக்கத்தில் இருக்கு. ஸோ அங்கே வந்து வேலை செய்கிறவங்க கம்மி தான், பட் ஒர்க் வந்து அதிகமாகுது. அவங்க வந்து எல்லாமே வேக வச்சு தான் ஆகணும். ஸோ காய்ச்சும் போது பண்ணும்போது எல்லாமே வேக வச்சு அந்த மேனுவல் அடுப்பு தான் யூஸ் பண்ணோம், மெஷின்ஸ் அவ்வளோவா பண்ணுறதில்ல. ஸோ அதுவும் இல்லாமல் இவங்களே தான் கையில் எடுத்து அந்த வெள்ளமெல்லாம் கருப்பட்டியெல்லாம் பண்ணி ஆகணும். ஸோ இதான் அந்த ஒவ்வொன்றும் இந்த தொன்னையில் எடுத்து தேங்காய் தொன்னையில் எடுத்து இதில் போட்டு துணியில் போட்டு காய வச்சு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து எடுத்துகிட்டு போய் விற்கிறதுக்கும் வந்து அவங்களுக்கு ஆள் கிடையாது. ஒன்றும் இவங்க ஏரில் அனுப்ப முடியாது. ஸோ அவங்களே தான் எடுத்துகிட்டு போய் விற்கணும், வண்டியில் கூட இல்லை நடைபாதையில் விற்கிறாங்க. ஸோ லைக் பனங்கற்கண்டுலாம் எல்லாமே இப்போ விலை ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கலாமான்னு தான் கேட்டிருக்காங்க என்கிட்ட. இன்னும் விலை இன்னும் நிர்ணயிக்கலை.
ஸோ வந்து சவுத் அமெரிக்காவில் அவங்க கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நார்த் அமெரிக்காவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து விலை நிர்ணயிச்சிடலாம். வந்து கருப்பட்டி பாம் சுகர் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் சொல்கிற விலையை வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் கம்மியாக தான் விற்றுட்ருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிற அதே விலை, நீங்கள் கேட்குற விலைக்கு நாங்கள் கொடுக்குறோம். இப்போ இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து. ஸோ வந்து பாம் சுகர் வந்து, அதாவது கருப்பட்டி பனை வெல்லம் வந்து, அதாவது இதில் வந்து ப்ரௌன் இருக்குது, பிளாக் இருக்குது. ஸோ பிளாக் வந்து நீங்கள் 100 ரூபாய்க்கு கம்மியாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து பிளாக் ரொம்ப காஸ்ட்லி பனை வெல்லம். இது வந்து ப்ரௌன் வந்து நீங்கள் ஒரு 80 ரூபாய்க்கு ஹோல்சேல் ப்ரைஸ் வச்சுக்கோங்க. 80 ரூபாய்க்கு. அவங்க அதுக்கு மேலே 100 ரூபா 120 வரைக்கும் விற்றுக்கிட்டோம். ஸோ இந்த பிளாக் வந்து 100லேருந்து 150 ரூபா வரைக்கும் கிலோ வச்சுக்கிட்டோம். அப்புறம் வந்து இந்த பனை வெல்லம் ஓகே. பனங்கற்கண்டு அது வந்து இப்போ அதிகமாக தான் விற்றுட்ருக்கு, ஓரளவுக்கு விற்குது. ஸோ அது வந்து என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நீங்கள் தூளாக கொடுக்காம, ஆனால் தூளாக வருது, அது வந்து ரொம்ப ஹை ப்ராடக்ட். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் பெரிய கட்டியாகவே கொடுங்க. இப்போ நார்மலாக அந்த வெள்ளை கற்கண்டு வருது இல்லைங்களா, அதே மாதிரி கட்டியாகவே கொடுங்க. கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக கொடுங்க. அதுக்கு வந்து இருக்கிற விலையை கொடுத்துருங்க. இப்போ என்ன விலையில் இருக்கோ அதே கொடுத்துருங்க. அடுத்தது பாம் சுகர், இந்த அந்த இது நாட்டு சர்க்கரை. ஸோ அது வந்து என்ன பண்ணுங்க, லைக் இப்போ இருக்கிற விலையோட ஒரு 20 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விலை ஏற்றுங்க. ஸோ வந்து எல்லாருமே இப்போ வந்து கருப்பட்டியே வாங்கிட்டோம். பாம் சுகர் வந்து ரொம்ப அவசியமாக இருந்தால் மட்டும் வாங்கிட்டோம். ஏன்னா அது இருக்கிறதுலே காஸ்ட்லி. நம்ம வந்து இப்போ 200 ரூபா விலை போகிறத வந்து நம்ம 100 ரூபாய்க்கெலாம் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு 100லேருந்து ஒரு 150க்குள்ளார வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீரிழிவு நோய் குணமாக மாமரத்தின் தளிர் இலையை உலர்த்தி பொடியாக்கி வைத்து கொள்ளவும். 1 ஸ்பூன் வெந்நீரில் கொதிக்க வைத்து தினமும் காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர நீரிழிவு நோய் குணமாகும். ஸோ மாமரம் வந்து இருக்குது, பட் வீட்டுக்கு ஒரு மரம்லாம் இல்லை, ஏன்னா வேர் நிறையா பிடிக்கும்ட்டு இருக்கும். நீங்கள் எங்கேயாவது லோக்கலில் போய் வாங்கிக்கலாம். ஆனால் இது வந்து அவ்வளோவா அந்த தோரணம் கட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, அவ்வளோவா கிடைக்கிறதில்ல. ஏன்னா இந்த தளிர் இலை வந்து யூஸ்வலாக ஒரு சில ஐட்டம் மாம்பழத்தில் மட்டும்தான் அந்த தளிர் இலை எப்பயுமே இருக்கும். அது சின்ன சின்ன மரங்கள் இருக்குது பாருங்களேன், இந்த ஏரியாவில் ராக்கிப்பட்டி பக்கத்துலலாம் வந்து இருக்குது. எரச்சினம்பட்டி, ராக்கிப்பட்டி அந்த சைடு பக்கம்லாம் இந்த சின்ன சின்ன மரங்கள்லாம் இருக்குது. யூஸ்வலாக மாமரம் அப்படின்னா மாரண்டெல்லி தான். யூஸ்வலி ஒசூர், மாரண்டெல்லி அந்த ஏரியா. அங்கே வந்து என்ன பண்ணுங்க, இது அவ்வளோவா யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல, பட் எவ்வளோ அளவுக்கு, ஆனால் ஒரு நல்ல வாசனை இருக்குது அந்த மாமரத்து இலையில். ஆனால் அதோட பூவில் வந்து இன்னும் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பூலேயும் நிறையா மருத்துவ குணம் இருக்குது, எதுக்காவது யூஸ் ஆகும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்கு பழம் வேணும் இல்லையா. ஸோ அடுத்தது வந்து இரத்த பேதி குணப்படுத்த அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மாம்பழம் விலை அது வந்து எப்பயுமே ஏறும் இறங்கும். எப்பயுமே ஒரு 100 ரூபா
ரூபா, 150, அதுக்கு மேலே போகாது. அதே இருக்கட்டும், மாம்பழம் ஒன்றும் பெருசாக இது இல்லை, சீசனுக்கு தானே வருது. ஸோ அது எப்பயுமே ஏறும் இறங்கும், அது அப்பப்போ இருக்குது. பட் மாம்பழ வகைகள் பார்த்திங்கன்னா குண்டு, இமாம். ஒரு தடவை இந்த ராக்கிப்பட்டியில் மாம்பழ தோட்டத்துக்கு போய் பேசிகிட்டு இருந்தேன். இமாம், மல்கோவா, குதாதத்து, சேலம் பெங்களூரா. மல்கோவா வந்து அவ்வளோவா கொஞ்சம் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்கும் உள்ளாரெல்லாம். சேலம் பெங்களூராவும் மல்கோவா மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஆனால் மல்கோவா வந்து ஒரு அவ்வளோவா ஒரு டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் புளிப்பு இருக்கும். குதாதத்தும் அதே மாதிரி தான் இருக்கும், கொலன்னு இருக்கும். மோஸ்ட்லி இந்த இமாம் வெரைட்டி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மாம்பழத்துலே. ரொம்ப இந்த இது மாதிரி மாவு மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய வெரைட்டி இருக்குது மாம்பழத்தில். குண்டு அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அது வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும், இருக்கிறதுலே பெரிய சைஸ்லேயே இருக்குது நிறையா. ஒரு பழமே 1 கிலோவில் இருக்கும். ஸோ எவ்வளோ ரேட்ஸ் இப்போ விற்கிறாங்கன்னு தெரியல, இப்போ லாக்டவுன்னால. ஸோ அது அந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ லைக் இரத்த பேதியை குணப்படுத்த, ஸோ அந்த 8 வழி பாதை, 8 ஏதோ ஒரு ஊர், லைக் இந்த பக்கம் வந்து ஒரு பசில் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக. இந்த சைடு மகுடஞ்சாவடிக்கு முன்னாடியே அந்த ரோட்ஸ் அந்த சைடு எல்லாமே மாமரம் தான் இருக்கும். இந்த சைடு ஒகேனக்கல்லையும் ஃபுல்லாக மாமரமாக தான் இருக்குது. அண்ட் லைக் இந்த ஸோ மோஸ்ட்லி பல இடங்கள் இருக்குது. ஓகே, இரத்த பேதியை குணப்படுத்த அத்திப்பட்டை, நாவல்பட்டை, கருவேலம்பட்டை, நறுவிலம்பட்டை சம அளவு பொடி செய்து 50 கிராம் தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டி நாள்தோறும் 3 வேளை குடித்து வர இரத்த பேதி, சீதப்பேதி பெரும்பாடு குணமாகும். ஸோ அத்தி மரத்தோட பட்டை, நாவல் மரத்தோட பட்டை. ஸோ அத்திப்பழம் பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம் தான், விலை ஜாஸ்தி தான் கொஞ்சம். இந்த பாதாம் ரேட்டுக்கு விற்குதுன்னு நினைக்கிறேன். நாவல் பழமும் ஒரு 100 ரூபா ரேட்டுக்கு விற்குதுன்னு நினைக்கிறேன். கருவேலம் பட்டை, அப்புறம் வந்து நறுவிலம்பட்டை. ஸோ இந்த கருவேலம் மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்தா மரமாட்டமே இந்த பிஸ்தா கலர்லேயே பூ பூக்குது, என்ன ஃப்ரூட் வரும்னு தெரியல. ஆக்சுவலாக அதில் என்ன ஃப்ரூட் வருதுன்னு தெரியல. ஸோ விளாம்பட்டை, ஸோ வில்வ மரம் எல்லாம் நிறைய அந்த கோயில்களில் தான் இருக்குது இந்த வில்வ மரமெல்லாம். வில்வ மரம் அப்படின்ட்டு ஒரு கார்டனாகவே எங்கேயும் பார்த்ததில்ல. லேக் இந்த ரஷ்யாவில் லேக் கான்ஸ்டன்ஸ்ன்ட்டு இருக்குது, அந்த இடத்துல வேணால் இருக்குது, கொலராடோ ரிவர் பக்கத்தில். ஸோ இந்த ராஜபாளையம் அந்த ஏரியாவில் இருக்குது விளாமரம் எல்லாம். ஓரளவுக்கு தான் இருக்குது, ஒன்றும் அதிகமாகலாம் பார்க்கல. நிறையா தண்ணி தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இரத்தப்பேதி. நீரிழிவு நோயினா வந்து அந்த சுகர். ஸோ அதுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ இன்சுலின் எவ்வளோதான் போட்டாலுமே வந்து சுகர் கண்ட்ரோல் வர மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு. ஸோ ஒரு 300லேருந்து 500 இருக்கிறவங்க எல்லாருமே இது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாமரத்து தளிர் இலையை 1 ஸ்பூன் வெந்நீரில் கொதிக்க வச்சு கசக்குதுன்னா வேணா கொஞ்சம் சால்ட்டு இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மூட்டு வலி குணமாக வந்து அத்திப்பாலை பற்று போட்டு வர மூட்டு வலி குணமாகும்.
ஸோ அதிலே 10 போட்டு வரணுமா. ஸோ ஒரு பேண்டேஜில் அத்திப்பால் நினச்சி அது வந்து இது கட்டு போட்டுவாங்க. அப்படியே எல்லாம் அது மேலேயே வச்சு மூட்டு மேலேயே வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் படுத்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நரம்பு தளர்ச்சி நீங்கள் யூஸ்வலி இந்த மூட்டு வலி அப்படின்றது அது ஒரு வயசானவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த யூஸ்வலி இந்த மெனோபாஸ் வரும்போது ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ட்டு மூட்டு வலி அதிகமாக வருது. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வருது. ஸோ அத்திப்பால் வந்து என்ன அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. யூஸ்வலி இந்த அலோபதி மெடிசன்ஸு எல்லாம் எடுத்துக்கலாம். ப்ளஸ் டெய்லி டயட்டு கொஞ்சம் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நரம்பு தளர்ச்சி நீங்கள் தினசரி ஒரு மாம்பழம் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி குணமாகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி, நியூரல் ப்ராப்ளம்ஸு, நியூரால்ஜியா, மயால்ஜியா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நரம்பு தளர்ச்சி ஒரு டெய்லி ஒரு மாம்பழம் சாப்பிட்டு வர நரம்பு தளர்ச்சி நீங்கும். நரம்பு தளர்ச்சி நீங்கும், பல்வலி வந்துடும் நினைக்கிறேன் மாம்பழம் சாப்பிட்டா. ஓவர் ஸ்வீட் இல்லை, டயபெட்டிஸும் வந்தால் வந்துடும். ஸோ ஆனால் நரம்பு தளர்ச்சி இயற்கையாகவே இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பற்கள் உறுதியாக இருக்க மாவிலையை பொடி செய்து பல் துலக்கினால் பற்கள் சுத்தமாகவும் உறுதியாகவும் இருக்கும். ஸோ திருப்பி அந்த மாயிலையே தான் வராங்க. நெக்ஸ்ட் வந்து சேற்றுப்புண் குணமாக காய்ச்சிய வேப்ப எண்ணெய் தடவி வர சேற்றுப்புண் குணமாகும். ஸோ வேப்ப எண்ணெய் வந்து கிடைக்கிது, நிறையா இடத்துல கிடைக்கிது. எஸ்பெஷலி இந்த சாமி பூஜை ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் வேப்ப எண்ணெய் கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க. அங்கே போய் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு காய்ச்சணும் வேப்ப எண்ணெய். இல்லை வீட்டிலே காய்ச்சுவாங்க வேப்ப இது ஆட்டி, வேப்ப பழத்தை ஆட்டி வீட்டிலே காய்ச்சுவாங்க. சேற்றுப்புண் குணமாகும். சேத்துல கால் வச்சு ஃபார்மர்ஸ் நிறைய வேலை செய்வாங்க இல்லையா, அப்போ வந்து காலெல்லாம் புண்ணாயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு நீங்கள் அத்திப்பழம் முறையாக 41 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட ஆண்மை பெருகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மூலம் ரத்தம் வெளியேறுவதை நிறுத்த வெங்காய சாறு 50 மில்லி, பசும்பால் 400, பசு நெய் அதிமதுரம் 20 கிராம் சேர்த்து காய்ச்சி பதமாகும் வரை கொதிக்க காய்ச்சி பத்திரப்படுத்தணும். இதனை நாள்தோறும் 1 கரண்டி 6 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி சுத்த மருத்துவத்தில் தொடர்ந்து சாப்பிடணும். இப்போ 1 வாரம் தொடர்ந்து சாப்பிடணும், 10 நாள் தொடர்ந்து சாப்பிடணும், இது 1 மாதம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோட்பாடுகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ அலோபதியில் பார்த்திங்கன்னா பிடி, ஓடி, டிடி அப்படின்னு இருக்குது. ஸோ வந்து ஒன்ஸ் டெய்லி, ட்வைஸ் டெய்லி, பை டெய்லி, த்ரைஸ் டெய்லி அப்படின்ட்டு இருக்குது. ஸோ வந்து இது வந்து வெங்காய சாறு, சின்ன வெங்காய சாறு தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய வெங்காயத்தில் வந்து சாறு எடுக்க முடியாது, எடுத்தாலுமே அது வந்து பயன் தராது. சின்ன வெங்காயத்தில் தான் அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் வந்து கவுஸ் மில்க்கு, அடுத்தது வந்து ஒரு 400 மில்லி, அப்புறம் பசு நெய். ஸோ பசு நெய் வந்து இப்போ என்ன விலைக்கு விற்கிது அப்படின்ட்டுனா லிட்ரு 400 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு 6 லிட்ரு வந்து 200 ரூபாய் பக்கமாக விற்கிது. ஸோ அது ஏகேபிலெலாம் வந்து கொடுக்குறாங்க பசு நெய். ஆக்சுவலி கவர்மெண்ட் சப்போர்ட்டட்னு நினைக்கிறேன் இது வந்து ரேஷன் ஷாப்ஸு. ஸோ அதில் வந்து 150க்கு 200 வரைக்கும் கொடுக்குறாங்க.
ஸோ பசு நெய் வந்து என்னத்துக்கு இவ்வளோ விலை விற்கிறீங்க? இது வந்து இது வந்து பெரிஷபிள் குட்டு தானே. ஸோ லைக் இது வந்து அனிமலிக் ஃபேட்டு ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் கறி என்ன விலைக்கு விற்கிறீங்களோ அது மாதிரி தான் இதையும் அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். ஸோ 600லாம் மேக்ஸிமம்லாம் ரொம்ப ஜாஸ்தி. பசு நெய் வந்து இப்போ லிட்ரு 300 ருபீஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கேட்டிருக்கீங்களோ இல்லையோ, டென்மார்க்கில் வந்து 400லாம் ஜாஸ்தி. ஸோ 300க்கு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். லிட்ரு 300 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 150 ஹாஃப் லிட்ரு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப காஸ்ட்லி நெய்னா வேணால் 400க்கு போடுங்க. ஸோ பட் இந்த வனஸ்பதி வந்து இந்த பசு நெய் மாதிரியே கிடைக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் கேஜி வனஸ்பதியே ஒரு 50 ருபீஸ்குள்ளார தான் கிடைக்குது. ஸோ இஃப் வேணும்னா வந்து வனஸ்பதி ஒரு 1 கேஜி வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பசு நெய் விற்கும் போது கூடவே வனஸ்பதியும் விற்கணும். ஸோ இது வந்து பீப்புளுக்கு தெரியாது, தனியாக வாங்கணுன்னா தெரியாது. இப்போ வந்து அந்த மாதிரி கடைகளில் வைக்கிறதும் கிடையாது. ஸோ அது வந்து வெஜிடபிள் ஃபேட் அப்படின்ட்டு விற்கிறீங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுங்க, ஸோ லைக் வனஸ்பதி இஸ் தேர் அப்படின்ட்டுனா கூடவே வந்து ஆடிங் கான்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பசு நெய் ஒரு 100 கிராம்ஸ் வைங்க. ஸோ இப்போ 1 கிலோ வனஸ்பதினா ஒரு 200 கிராம்ஸ் அப்படி நெய் பக்கத்தில் வச்சு கொடுத்தீங்கன்னா ஸோ இட் வில் பி பெட்டர். அவங்க வந்து குக்கிங் இப்போ புதுசாக குக் பண்ணுறாங்க, புது கேர்ள்ஸ் லேடிஸ் குக் பண்ணுறாங்கன்னா இப்படிலாம் ரேக் பண்ணக்கூடாது. ஸோ புதுசாக குக் பண்ணுறாங்கன்னா ஸோ இது வந்து இப்போ ஒரு பிரியாணி இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஐட்டம் செய்கிறாங்க, இப்போ ஒரு ஸ்வீட் செய்கிறாங்க அப்படின்ட்டுனா ஒரு 200 கிராம்ஸ் வனஸ்பதிக்கு ஒரு 5 ஸ்பூன்ஸ் கீ ஊற்ற சொல்லுங்கள். ஸோ ஃபார் குக்கிங் entirely we can't depend on ghee. So I don't know how many people are using thousands and 2000 notes, like 1000 rupees notes illa 2000 rupees notes வந்து just is the last of the note. நீங்க இன்னும் வந்து 5000 rupees note create பண்ணல, 10000 rupees note create பண்ணல. ஸோ அதெல்லாம் இன்னும் காலம் எங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி we are not having trade. So you must be very careful with money and spending. So next பார்த்தீங்கன்னா வயிற்று வலி குணமாக, குறிஞ்சி கீரை சாப்பிட்டு வர வயிற்று வலி வயிற்றுப்புண் குணமாகும். கீரையை நிழலில் உலர்த்தி பவுடராகவும் சாப்பிடலாம். அடுத்து வந்து கருவுற்றிருக்கும் தாய்மார்கள் மாம்பழம் சாப்பிட்டு வர பிறக்கும் குழந்தை ஊட்டச்சத்துடன் பிறக்கும். அடுத்து வந்து வயிற்று பூச்சிகள் ஒழிய. ஸோ இந்த கருவுற்றிருக்கும் தாய்மார்கள் வந்து டேப்லெட் ஃபோல்வைட்டை வந்து 7 months வரைக்கும் சாப்பிடணும், டெய்லி ஒரு டேப்லெட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ 1 year வரைக்குமே சாப்பிட்லாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் குழந்தை பிறக்கிறதுக்கு வரைக்குமே சாப்பிடலாம். அப்போ வந்து தான் அந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைக்கு இந்த மூளைக்கு போகிற நரம்புகள் மூளை வளர்ச்சி வந்து குறையாமல் நல்ல குழந்தையாக வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று பூச்சிகள் ஒழிய வேப்பிலையை நன்றாக அரைத்து சாறு எடுத்து அத்துடன் ஒரு கரண்டி தேன் சேர்த்து கலக்கி காலை மாலை 2 வேளை சாப்பிட வயிற்று பூச்சி தொந்தரவு இருக்காது. ஸோ வேப்பிலை இலை, ஸோ இது வந்து கொழுந்து வேப்பிலை தான் எடுக்கணும். ரொம்ப ட்ரை லீவ் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ஒரு பிசேர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிசோவேர், அது பேர் பிசோவேர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் தீர பேயன் வாழைப்பழம் தோலுடன் பிள்ளையாக நறுக்கி பனங்கள் கண்டு சேர்த்து ஆமணக்கு எண்ணெயில் ஊற வைக்கவும். பாட்டிலை அன்றாடம் வெயிலில் வைக்கவும்.
3 நாட்கள் ஊறிய பின் தினசரி 1 வில்லை எண்ணெயுடன் உட்கொள்ளவும் மலச்சிக்கல் தீரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது இருக்குது. அதாவது எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஊறுகாய் மெத்தட் மாதிரி ஊறுகாயில் வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஃபஸ்ட்டு ஒரு எலுமிச்சை பழத்தையும் அந்த உப்பு போட்டு குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் பண்ணுவாங்க ஒரு 3 நாள் ஊற விட்டுட்டு. அந்த மாதிரி இது வந்து 3 நாள் வந்து எண்ணெயில் ஊற விட்டு 1 வில்லை வந்து எண்ணெயோட சாப்பிட்டா வந்து மலச்சிக்கல் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேயன் வாழைப்பழம் வந்து இந்த சாமிக்கெல்லாம் படைப்பாங்க இல்லையா, அந்த ஒரு தாரா படைப்பாங்க. ஸோ அதுதான் அந்த பேயன் வாழைப்பழம் அந்த கோயிலெல்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் கோயிலுக்கு போய் அந்த கடையிலலாம் கிடைக்கும் இந்த பேயன் வாழைப்பழம். பனங்கற்கோடு சேர்த்து பனங்கற்கண்டு சேர்த்து அதுலேயே வந்து ஆமணக்கு எண்ணெய். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆமணக்கு எண்ணெய், வேப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறமேட்டு வந்து இந்த விளக்கு எண்ணெய்க்கு வந்து 5 எண்ணெய் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த புங்க எண்ணெய், புங்க பூவில் மரத்தில் இருந்து தயாரிக்கிறது. அப்புறமேட்டு நிறையா தும்ப எண்ணெய்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்ப எண்ணெய்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இந்த எண்ணெய் வந்து இந்த ஆமணக்கு எண்ணெய் வந்து இன்னும் அவ்வளோ ரேஞ்சுக்கெலாம் இல்லை, ஒரு 50 ருபீஸ்க்குள்ளார நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னும் வந்து கிடையாது, ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது, ஓரளவுக்கு ரேட்டு இருக்கும். ஸோ அந்த ஆமணக்கு எண்ணெய் நீங்கள் ஒரு 50 ருபீஸ்க்கு வாங்கி வச்சுட்டா கூட அதை வந்து நீங்கள் மற்ற எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா சமையல் எண்ணெய் வந்து யூஸ்வலாக இந்த சன்ஃப்ளவர் ஆயில், கடலை எண்ணெய். இப்போ பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இந்த சஃபோலா அந்த மாதிரிலாம் ரைஸ் பிரான் ஆயில்லாம் இருக்குது. அப்புறம் கடுகு எண்ணெய் இருக்குது, ஆலிவ் ஆயில் இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு எண்ணெயாக பார்க்கலாம். இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 50 ருபீஸ் விற்கிறாங்க 1 லிட்ரு. 1 லிட்ரு வந்து 100 ருபீஸ் 120 வரைக்கும் விற்கிறாங்க. ஓகே, நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். சன்ஃப்ளவர் ஆயில் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா சன்ஃப்ளவர் வந்து நம்ம இன்னும் கல்டிவேட் பண்ணுறதில்ல. நிறைய கல்டிவேட் பண்ணுங்கள், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுருங்க, காடெல்லாம் கலர்ஃபுல்லாக வச்சுருங்க. சும்மா இந்த பச்சை கலரையும் இந்த டார்க் பச்சை, கிளி பச்சையெல்லாம் போட்டு கண்ணை கெடுக்காதீங்க. நல்லா கலராக கல்டிவேட் பண்ணுங்கள். ஸோ சன்ஃப்ளவர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, எங்கேயுமே இப்போ பார்க்க முடியறதில்ல. ஸோ அந்த ஃப்ளெமிங்கோ ஃபாரஸ்ட்டில் தான் சன்ஃப்ளவர் போடுவாங்க. ஸோ லைக் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, சன்ஃப்ளவர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் என்ன பல்காக எங்கே கல்டிவேட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ லைக் அது ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் ஆலிவ் வந்து மோஸ்ட்லி ஜெர்மனியில் தான் கிடைக்குது. அந்த ஆலிவ் ஆயில்ஸ் வந்து ரேட் ஜாஸ்தி கிடைக்குது. பட் அந்த பாட்டிலில், அந்த ஸ்மால் பாட்டிலில் இந்த பாட்டில் மாதிரி இருக்கும், சாராய பாட்டில் மாதிரி இருக்கும். அந்த பாட்டில் வந்து ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்கும், திக்காக இருக்காது. இந்த ஃபிகரான்ட்டு ஒரு கம்பெனி கூட இருக்குது, அது வந்து ரொம்ப திக் ஆலிவ் ஆயிலாக இருக்கும். ஸோ இது வந்து க்ரீன் ஆலிவ்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் பிளாக் ஆலிவ் ஆயில் கூட இருக்குல்ல. ஸோ லைக் அந்த பிளாக் ஆலிவ் ஆயில் இன்னும் விலை ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டின்னில் இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லியர், ஒரு 200-300 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், சின்ன பாட்டிலே. பட் இந்த பிளெயின் இந்த ஷிப்பு செயிலோட வரும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டில், கிளாஸ் பாட்டிலில். ஸோ அந்த பாட்டில் ஆலிவ் ஆயில் கண்டிப்பாக ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த பிளாக் ஆலிவ் ஆயிலோட இது கொஞ்சம் விலை கம்மின்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ ஆலிவ் ஆயில் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க.
usually cooking north in states, North America, United States usually olive oil தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபார் குக்கிங். அது ஹேஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் along with the rice bran or some other almond oil, அந்த மாதிரி நிறையா மிக்சிங் இருக்கும். ஸோ ஆலிவ் ஆயில் இருக்கிற ரேட்டே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். யூஸ்வலி அது ஒன்றும் ரைஸ் பண்ணுற மாதிரி அளவுக்கு இல்லை. ஆலிவ்ஸு கம்மியும் பண்ண முடியாது. அண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலும் சேம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆல்மண்ட் ஆயில்ஸ், அதெல்லாம் வந்து நட்ஸ் பற்றி தனியாக சொல்லும்போது சொல்கிறேன். பட் ஆல்மண்ட் ஆயில் காஸ்ட்லி தான். So used for some scent purposes and some gastrointestinal diseases use பண்ணுறது. And next வந்து பார்த்தீங்கன்னா this actually இந்த ஆயில்ஸ் வந்து நேச்சுரல் ஆயில்ஸ் தனியாக இருக்குது. சென்டட் ஆயில்ஸ், நேச்சுரல் ஆயில், அதுவும் ஹிமாலயாஸில் கிடைக்குது. ஆக்சுவலாக ஸ்மால் பாட்டில்ஸில் ஒரு 100 rupees ரேஞ்சில் கிடைக்குது. ஒரு 100 ml அப்படி 200 ml அப்படி கிடைக்குது. ஸோ லைக் 1 hour ஆயிடுச்சு. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த கடலை எண்ணெய். ஸோ கிரவுண்ட் ஆயில். ஸோ கிரவுண்ட் ஆல்சோ கொஞ்சம் ரேட் லெஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சேம் ரேட்டு தான் நினைக்கிறேன் ஆஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில். பட் ஓகே, அது காஸ்ட் எஃபெக்ட் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அது லேபர்ஸ் அண்ட் இது எல்லாமே ஒர்க்கர்ஸ். யூஸ்வலி கிரவுண்ட் வந்து இந்த வீரபாண்டி புலாவரி ரீஜன். ஸோ லைக் புலாவரி ரீஜனில் கிரவுண்ட்நட்ஸ் கல்டிவேட் ஆகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஓம்லூர் சைடு, அந்த சைடெல்லாம் கல்டிவேட் பண்ணுவாங்க கிரவுண்ட்நட்ஸு. அண்ட் அதில் மேலே ஒரு கீரை கூட இருக்க மாட்டேங்குது. ஸோ கிரவுண்ட்நட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் கல்டிவேட் பண்ணுறாங்க. அண்ட் ஆனால் கிரவுண்ட்நட்ஸ் வந்து லைக் ஆயில் கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலி பாம் ஆயில் வந்து 25 rupeesக்கு இன்னும் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். நோ, பாம் ஆயில் வந்து வி கான் கிவ் அட் தட் ரேட். ஸோ மேக் இட் ஈக்குவல் டு சன்ஃப்ளவர் ஆயில். பாம் ஆயில் வந்து ஆர் இப்போ வந்து உங்களுக்கு 50 rupeesக்கு கொடுக்க முடியலன்னா கிவ் இட் டு 35 rupees. 35 rupees மேக் பண்ணுங்கள். 25 rupeesலாம் எனக்கு பத்தாது. ஸோ பாம் ஆயில் வந்து பாம் ஃபேக்ட்ரி இருக்குது, நம்மளுக்கு இண்டஸ்ட்ரீஸ் பே பண்ணணும். அண்டு வந்து லேபர் கூட இட்ஸ் ஓகே. பட் மெஷின்ஸ்க்கு அதோட செலவு எல்லாமே ஜாஸ்தி. ஸோ பாம் ஆயில் வந்து வி கான் கிவ் இட் அட் தட் ப்ரைஸ். ஸோ மேக் இட் டு 35 to 50 rupees per liter for wholesale. அண்ட் அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 75க்கு கொடுக்கலாம். மேக்ஸிமம் 75க்கு, 75க்கு கம்மி, மினிமம் 75. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 100 கூட விற்கலாம். பட் 100 அளவுக்கு யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 75க்கு நீங்கள் விற்கலாம். ஸோ பாம் ஆயில் மஸ்ட் பி மேட் அ மஸ்ட். ஸோ விலை ஏற்றணும். நீங்கள் ஒரு 5 rupees ஏற்றுனா கூட போதும், நிறையா பேத்துக்கு உதவியாக இருக்கும். ஸோ லைக் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதான் இந்த கடலை எண்ணெய். ஸோ திஸ் கடலை எண்ணெய் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு இதாகுது. ஸோ நீங்கள் இப்போ பாம் ஆயில் என்ன ரேட் கொடுத்துட்ருக்கீங்களோ கடலை எண்ணெயை அந்த ரேட்டுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ நிறையா கல்டிவேஷன் அதிகம் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். என்ன நிறையா லேண்டில் க்ரோ ஆகும். ஒரு செலவும் கிடையாது, கடலைக்கெலாம் ஒன்றும் செலவு கிடையாது அவ்வளோவா. ஸோ நிலக்கடலை வந்து அதுவும் இல்லாமல் லேபர்ஸ் நிறைய இருக்காங்க இப்போ. ஸோ கடலை எண்ணெய் வந்து இப்போ ஒரு 1/2 liter வந்து 30 to 50 rupees வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஆயில் ரேட்ஸ் எல்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கடலை எண்ணெய் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஓகே. நான் எசென்ஷியல் கமாடிட்டி ஆயில்ஸ்
அந்த ஆமணக்கு எண்ணெய்லாம் வந்து ஆமணக்கு நிறைய கல்டிவேட் பண்ணுறாங்க, பட் ஆனால் அதே ரேட்லேயே இருக்குது. ஸோ ஆமணக்கு வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 1/2 லிட்டர் வந்து 30லேருந்து 50க்கு பண்ணிட்டா நல்லாயிருக்கும். பட் எவ்வளோக்கு விற்கிறீங்கன்னு தெரியல. ஒரு 100 ml 30 rupees விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது கொஞ்சம் செக் பண்ணணும். ஆமணக்கு ரேட் கொஞ்சம் செக் பண்ணணும். பட் நிறையா பிளேஸில் அதான் க்ரோ பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலி இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், அந்த நிக்கோபார் ஐலண்ட்ஸில் ஃபுல்லாக ஆமணக்கு தான் கல்டிவேட் பண்ணுறாங்க. இந்த சைடு இந்த ஹேங்கிங் கார்டன்ஸ் ஆஃப் பேபிலோன் அந்த சைடு எல்லாமே ஃபுல்லாக இந்த ஆமணக்கு தான் கல்டிவேட் பண்ணுறாங்க நியர்பை. அண்ட் அதான் அந்த ஊட்டி ஃபுல்லாகவே ஆமணக்கு இப்போ ரொட்டேஷ்னல் க்ராப்னு நினைக்கிறேன். ஸோ நான் கூட பக்கத்தில் போயிட்டு கிழங்கு ஆட்டங்குது, கிழங்கு மாதிரி இருக்குது, இந்த கிழங்கு லைக் குச்சிக்கிழங்கு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போய் பார்த்து ஃபுல்லாக ஆமணக்கு தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரியே இருக்குல்ல, சேமாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீம் ஆயில். நீம் ட்ரீஸ் வந்து நிறைய இருக்குது, பட் இன்னும் க்ரோ பண்ணலாம், இன்னும் வந்து இன்டியூஸ் பண்ணலாம் பிளான்டேஷன். இப்போ வந்து இந்த தனியார் இந்த பொது சேவைகள், இந்த சமூக ஆர்வலர்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது சோஷியல் சொசைட்டி ப்ரைவேட் இருக்கிறவங்களோட சமூக ஆர்வலர்கள், ஆக்டிவிஸ்ட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா, ஸோ லைக் அந்த குரூப்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ரைவேட்லி இருக்காங்க அண்ட் பப்ளிக் அசிஸ்டடும் இருக்காங்க. ஸோ பப்ளிக் டீம் தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா, ஸோ லைக் இந்த வேப்ப மரம்லாம் நிறையா வைக்கலாம். அண்ட் ஸோ இந்த கஞ்சமலை அடிவாரத்துலாம் வந்து இந்த பச்சை வேம்பு வச்சுருக்காங்க, லைட் க்ரீன் வேம்பு வச்சுருக்காங்க, நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த சைடு மலை சமுத்திரம்லாம் வந்து அந்த பிளாக் கலர் ஃப்ரூட்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி டார்க் க்ரீன் வேப்ப மரம் வச்சுருக்காங்க. ஸோ வேப்ப எண்ணெய் அதே ரேட்டு தான் விற்க முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ காஸ்ட்லி தான், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளு எண்ணெய். ஸோ அடுத்தது வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ வருது, ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ கம்மிங் டு எள்ளு வந்து இது பியூர் வந்து 200 rupees விற்கிறாங்க ஒரு லிட்டரு. இம்பியூரிட்டிஸோட வந்து 100 rupees விற்கிறாங்க எள்ளு எண்ணெய். ஸோ அதுவும் வந்து எள்ளு எவ்வளோ கிடைக்குதுன்னா ஒரு ரீஜனில் மட்டும்தான் கிடைக்குது எள்ளு. ஸோ as of other condiments, so like the other pulses and dals மாதிரி இதுவும் அப்படி தான் கிடைக்குது. ஸோ லைக் அதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ மெயின் சேஞ்சஸ் இன் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா பாம் ஆயில் வந்து ரேட் இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் இந்த இது கடலை எண்ணெய், கிரவுண்ட்நட் ஆயில் வந்து ரேட் டிக்ரீஸ் பண்ணும். இதுதான் ஒரே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கண் சூடு தனியாக நெல்லிக்காய் சாறு பிழிந்து எடுத்து உள்ளுக்குள் கொடுத்த வர கண் சூடு குணமாகும். ஸோ நெல்லிக்காய் சாறு பிழிந்து எடுத்து உள்ளுக்குள் கொடுத்து வர கண் சூடு குணமாகும். ஸோ நெல்லிக்காய் மரம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, அதுவும் இப்போ எக்ஸ்டென்ஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. நெல்லிக்காய் நிறைய கிடைக்கிறது இல்லை, இந்த சந்தையில் இருக்கிற பாட்டிங்கள்கிட்ட மட்டும்தான் கிடைக்குது. ஸோ அதுவும் நெல்லிக்காய் மரமும் நிறையா வைக்கணும். அண்டு ரத்தத்தை சுத்தப்படுத்த, ஸோ நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன மரம் வைக்கணுன்ட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இஞ்சி சாறுடன் தேன் கலந்து சாப்பிட ரத்தம் சுத்தமாகும். ஸோ இஞ்சி வந்து இப்போ ரேட் அதிகமாகிட்டு வருது, கிலோ 100 rupees நினைக்கிறேன். ஸோ ஒரு 10 rupees கொடுத்தா இத்தினோண்டு கொடுக்குறாங்க இஞ்சி. 1/4 கிலோ வந்து 20 ரூபாய் லைக் அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேன் கலந்து சாப்பிட ரத்தம் சுத்தமாகும். ஸோ அந்த சுக்கு ட்ரை ஜிஞ்சரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆல் த்ரோட் ப்ராப்ளம்ஸ், சளி ப்ராப்ளம், கபம், சளி, இருமல், காய்ச்சல் எல்லாத்துக்குமே இஞ்சி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிடுது. ஸோ
இஞ்சியோட ரேட்டும் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ கார்லிக் என்ன ரேட்டுக்கு விற்குதோ அதே மாதிரி இஞ்சி விற்கலாம். இப்போ கார்லிக் வந்து 150க்கு விற்குதுன்னு நினைக்கிறேன். 80லேருந்து 150 வரைக்கும் விற்குது கிலோ. ஸோ இஞ்சியும் அதே ரேட்டுக்கு விற்றா வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கக்குவா நிருமல் குணமாக. நாயுருவி கதிர், ஒரு சீயக்காய், ஒரு மஞ்சள் துண்டு சேர்த்து அரைத்து 1 டம்ளர் தண்ணீர் விட்டு காய்ச்சி கொதித்தவுடன் இறக்கி வைத்து கொள்ளவும். காலை மாலை அரை டம்ளர் கொடுக்க குணமாகும். ஸோ சீயக்காய் வந்து 100லேருந்து 150 வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன் கிலோ. ஸோ அது வந்து வீட்டில் வாங்கி அரைக்கிறவங்க கம்மி தான். நீங்கள் மிக்சிலே அரைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சீயக்காய் ட்ரை சீயக்காய் வாங்கி அரைச்சிக்கலாம் தலைக்கு போடுறதுக்கு. பட் நீங்கள் அது வந்து கொஞ்சம் டாக்ஸிக்காக இருக்கும். நீங்கள் பவுடராகவே வாங்கிட்டீங்கன்னா ஏன்னா காஸ்ட்டு வந்து நீங்கள் இதிலெல்லாம் காஸ்ட் பார்க்கக்கூடாது. பவுடராகவே வாங்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அது நீங்கள் உங்களுக்கு வேலையும் கம்மி, உங்களுக்கு அந்த மாதிரி டாக்ஸிக் எஃபெக்டும் இருக்காது. அந்த விஷத்தன்மையெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து சீயக்காய் வந்து உள்ளுக்கே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ டேஞ்சர்ஸ்ன்னு தெரியல, பட் எடுக்கலாமா என்னன்னு தெரியல. சீயக்காய் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புளி மாதிரி தான் இருக்கும். ஸோ கக்குவா நிருமல் அப்படின்ட்டுனா லைக் ட்ரை காஃப்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து யூஸ்வலி அந்த ட்ரை காஃப் வந்து சைன் ஆஃப் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். யூஸ்வலாக மயோகார்டியல் இன்ஃபெக்ஷனுக்கு இல்லை இஸ்கீமியாவுக்கு இப்போ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். நாட் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். இது வந்து ட்ரை காஃப் வந்து சிம்டம் ஆக்சுவலாக directly from the heart infection spread metastasis to the throat. இது வந்து usually due to ventricular dysfunction அப்படின்ட்டு ஹார்ட் ஃபெயிலியர் அப்போ யூஸ்வலி இந்த மாதிரி டியூ டு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியானால இந்த மாதிரி ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் உறைதல் குணமாக. ஸோ இது வந்து ஒரு பேத்தாலஜிக்கல் சப்ஜெக்ட். I'll tell it more detail in pathology. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரத்தம் உறைதல் குணமாக. நெல்லிக்காய் தொடர்ந்து சாப்பிட்டு வர ரத்தம் உறைவதை தடுக்கலாம். ஸோ இது வந்து இந்த பிளேட்லெட்ஸ் இது பிளட் கிளாட்டிங், சில பேர்த்துக்கு வந்து பிளேட்லெட்ஸ் வந்து ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் keeping the blood responsible for blood clotting during during an injury. ஒரு அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வந்து உறைவதற்கு பிளேட்லெட்ஸ் தான் வெரி இம்பார்ட்டண்ட். சம்டைம்ஸ் வந்து ரத்தம் உறையாமல் அப்படியே போயிடும், ரத்தம் நிற்காம அந்த உறையாமல் அப்படியே ரத்தம் போய்கிட்டே இருக்கும். இந்த இன் சம் ஸ்டேஜஸ் இந்த மெனோபாஸ் இல்லை பீரியட்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குது, இல்லை ஒரு ஃபேக்டர் கம்மியாக இருக்குது, பிளட் ஃபேக்டர் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டுனா. ஸோ பட் சம்டைம்ஸ் ஒரு சில பர்சன்ஸில் இன்டீரியராகவே ரத்தம் உறைய ஆரம்பிச்சிடும், வெசல்ஸ்லே இன்டீரியர். ஸோ டியூ டு எக்ஸஸ் ஆஃப் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் வந்து நெல்லிக்காய் சாப்பிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய மெடிசின்ஸும் இருக்கும். யூஸ்வலி இந்த ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் டிபெண்ட் டிசீசஸ் எல்லாமே வந்து திஸ் அலோபதி மெடிசன், ஃபார்மசியில் இருக்கிற மெடிசின்ஸ் தான் வந்து கிரேட்டர் ஹேண்ட் கொடுக்கும். டைரக்ட்லி ஆக்ட் ஆன் பிளட் அண்ட் ஸ்டாப். அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சொறி சிரங்கு குணமாக. ஸோ கீழா நெல்லி இலையுடன் சிறிது உப்பு சேர்த்து அரைத்து பூசி 1 மணி நேரம் கழித்து குளிக்க சொறி சிரங்கு குணமாகும். ஸோ இது வந்து அவுட் சைடு த ஸ்கின், எனிதிங் யூ டேக் இன்சைடு, சாப்பிடும் போது எடுத்துக்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவுட் சைட் த ஸ்கின் வந்து உங்களுக்கு அவ்வளோவா பாய்சனிங் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சொறி சிரங்கு. ஸோ ஈவன் இந்த ஒயிட் ஃபீல்ட் ஆயின்மெண்ட் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த சிரங்கு வந்து அப்படியே தான் இருக்கும்.
சம் பர்சன்ஸ் ரொம்ப நாள் இப்போ வந்து குணமே ஆகாது, ரொம்ப நாள் ஆகும், ஒரு 1 month கூட ஆகும் சம்டைம்ஸ் இந்த ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சுன்னா. ஸோ ஆனால் இச்சிங் இருக்கும், சொறி இருக்கும். அண்ட் சிரங்கு மாதிரி இந்த மாதிரி இந்த படைகள் சிரங்கு எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நேச்சுரல் ரெமெடிஸு ஆப்ட் பண்ணலாம் அலாங் வித் சம் மெடிசன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சளி மூக்கடைப்பு தீர. So the time is already 1:45, 2 o'clock ஆக போகுது. I started by 10 o'clock நினைக்கிறேன். So சளி மூக்கடைப்பு தீர. ஸோ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இல்லை? சித்த மருத்துவம் மீன்ஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது வந்து ரிலையபிள். ஸோ ஈவன் வித்தவுட் காஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ டேப்லெட்ஸ் கூட திங்க் பண்ணணும், யோசிச்சுட்டே இருக்கலாம், போடலாமா வேணாமா, இது நம்ம உடம்புக்கு சரி வருமா வராதா, இது என்ன பாதிப்பு வரும், பின்னடைவு என்ன இருக்குது அப்படின்ட்டு. சில பேர் கிட்னி ஃபெயிலியர் பற்றி யோசிப்பாங்க. ஸோ இது வந்து நோ ப்ராப்ளம். ஸோ கடுகாய் பவுடர், நெல்லிக்காய் பொடி சேர்த்து தேனில் சாப்பிட சளி மூக்கடைப்பு குணமாகும். ஸோ இது வந்து சுக்கு மிளகு கடுகாய், சுக்கு மிளகு திப்பிலி கடுகாய் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு பட்டினத்தார் பாடலில் வரும் தமிழில். ஸோ இது மூன்றும் சேர்ந்து ஒன்று இருக்கிற நோய் பிணி எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு. ஸோ கடுகாய் வந்து சம்திங் லைக் அந்த ஜாதி பத்திரிக்காய் மாதிரியே இருக்குது. அது வந்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க மூக்கு அடைப்பு சளிக்கு. ஸோ இந்த நோஸ் பிளாக்குக்கு வந்து யூஸ்வலாக அந்த ஒரு இன்ஹேலர் யூஸ் பண்ணுவாங்க, விக்ஸ் இன்ஹேலர். விக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ விக்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, விக்ஸ் நிறையா பேருக்கு வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். யூஸ்வலி இந்த கோல்டு பாம் வந்து யூஸ்வலி இப்போ நிறையா பேருக்கு வந்து ஒரே மாதிரி வர்றதில்ல. ஸோ சம்டைம்ஸ் கோல்டு ஸ்ட்ரைக்னாலையும் ஸ்ட்ரோக்குன்னு சொல்ல முடியாது, ஸ்ட்ரைக்குன்னு சொல்லலாம். கோல்டு ஸ்ட்ரைக்குனாலையும் வந்து இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ், சளி, நெஞ்சு அடைச்சல், நெஞ்சில் சளி அடைச்சிக்கிச்சு, அண்டு மூக்கில் சளி அடைச்சிக்கிச்சு, தொண்டையில் சளி கட்டிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயம், அப்புறம் தலைவலிக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து யூ கேன் யூஸ் கோல்டு பாம்ஸ். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் சச் இஸ் விக்ஸ். விக்ஸ் ஹேஸ் பீன் சர்விங் ஃபார் அஸ் ஃபார் லாட் ஆஃப் டைம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமிர்தாஞ்சன் ஃப்ரம் ஹிமாலயன் ப்ராடக்ட். ஸோ விக்ஸ் வந்து என்ன ப்ராடக்ட்னு தெரியல, எந்த ஊருன்னு தெரியல. யூஸ்வலி ஊட்டின்னு நினைக்கிறேன். பட் ஓகே, எனிவே வெரி நைஸ் ப்ராடக்ட். அண்ட் அமிர்தாஞ்சன் அண்ட் அதர் பாம்ஸ். ஸோ அது வந்து இது ஹிமாலயன் ப்ராடக்ட். ஸோ நார்த் இந்தியன் ப்ராடக்ட். அது வந்து லைக் அதுவுமே வந்து ஃபார் பெயின் ரிலீஃப் அண்ட் சடன் ரிலீஃப் தீஸ் திங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ அதாவது ஒரு அலோபதி மெடிசன் மாதிரியான ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி அவங்க ரீச் ஆயிட்டாங்க, பட் நாட் ஆஃப் தீஸ் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இல்லாமல், அந்த மினரலிக் மைண்ட் ப்ராடக்ட்ஸ் இல்லாமல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி குணமாக குப்பைமேனி சாறு தடவை தலைவலி குணமாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரத்த கொதிப்பு குணமாக அகத்திக்கீரையை வாரம் 2 முறை சாப்பிட்டு வர ரத்த கொதிப்பு ஏற்படாது. ஸோ இந்த அகத்திக்கீரை வந்து இனிமேட்டு யாரும் விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபாரஸ்ட் ரீஜன்ஸில் கிடைக்குது. அப்புறம் இந்த ஃபார்ம்ஸில் வந்து சைட் பைஸில் வளர்ப்பாங்க. மோஸ்ட்லி ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஒரு வாரத்துக்கு தேவையான அகத்திக்கீரை காசே இல்லாமல் நீங்களே ஒரு கட்டர் எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. நீ ஏதாவது கருவேப்பிலை கொத்தமல்லி பிச்சாவது கேட்பாங்க, அகத்திக்கீரைலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா தீப்புண் அரை.
வேப்பங்கொழுந்தை பசுமோர் விட்டு அரைத்து தீப்பட்ட புண் மீது பூச புண் ஆறும். ஸோ யூஸ்வலி அந்த சில்வர் சல்ஃபனமைடு சில்வர் நைட்ரேட் ஆக்சுவலி ஒரு க்ரீம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த தீப்புண்ணுக்கு போடுவாங்க. ஸோ இம்மீடியட்டாக கொஞ்சம் அந்த பேர்ன்ஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அண்டு டேப்லெட்ஸ் ஆல்சோ எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். பட் யூஸ்வலி க்ரீம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பங்கொழுந்து இருக்குது இல்லைங்களா, அதை வந்து பசுமோர் விட்டு அரைச்சா தீப்பண் மேலே போட்டிங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும், தீப்புண் சீக்கிரம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த லேட்டஸ்ட் மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ஸ்கார் கூட இல்லாமல் பண்ணிடுது. ஸோ இம்மீடியட் சர்ஜரிக்கு இம்மீடியட் ஃபால்ஸ் சூடோ சர்ஜிக்கல் மெடிசின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண் வலி வராமல் தடுக்க எல் செடியின் பூவை பறித்து பற்களில் படாமல் விழுங்கி விட வேண்டும். எத்தனை பூக்கள் விழுங்குகிறோமோ அத்தனை வருடம் கண்வலி வராது. ஸோ எல் செடி வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கிறது இல்லை, ஒன்லி சர்டன் ரீஜனில் தான் வளரும். நிறைய கேர் எடுத்துக்கணும். யூஸ்வலி எல் செடியின் பூவை வந்து பறித்து பல்லில் படாமல் உள்ளார விழுங்கிடணும். எத்தனை பூக்கள் நம்ம சாப்பிட்றோமோ அத்தனை வருஷம் வந்து கண்வலி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண் வலிக்கு வந்து நிறைய ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் லைக் ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக ஐ ட்ராப்ஸ்க்கு வந்து இந்த சின்ன சின்ன டியூப்ஸில் வந்து இந்த மாதிரி ஆயின்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஐக்கு, ஐ ஆயின்மெண்ட்டுன்ட்டு. ஸோ தட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ் சொல்லலாம். ரொம்ப நாள் எல்லா இடத்துலையுமே அதே தான் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை வந்து இந்த ஐ இயர் ட்ராப்ஸ், நியோமைசின், சிப்ரோஃப்ளாக்சின் ஐ இயர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ட்ராப்ஸ்ன்னு தனியாக கூட வாங்கிக்கலாம். அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறையா இருக்குது. ஒரு கண் வலி வராமல் இருக்க இந்த மாதிரி கூட பண்ணுறாங்க. ஸோ ஒரு பூ சாப்பிட்றதால என்ன இருக்குது. அண்டு தொண்டை கரகரப்பு தீர பூவரசன் வேறு பட்டை கஷாயம் செய்து கொப்பளித்து வர தொண்டை தொடர்பான பிணி அகலும். ஸோ இந்த பூவரசம் டெஸ்பீசியா பாப்புலே பூவரசம் வேறு பட்டை கஷாயம் செய்து கொப்பளிச்சுட்டு வரணும். வாயை கொப்பளிச்சு வந்தால் அந்த தொண்டை தொடர்பான பிணி வந்து அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர் இஸ் like nerve to the mandible, nerve to the maxilla, and இந்த pterygoid canalல கூட nerve இருக்கு. அண்ட் மென்டல் நர்வ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஆனால் அதோட சப்ளைஸ்லாம் கம்மி தான். அண்ட் நர்வ் டு த சலைவரி கிளான்ஸ் கூட இருக்குது. ஸோ ஈவன் சலைவரி என்லார்ஜ்மெண்ட் மைட் காஸ் பெயின் in the த்ரோட் வராது, இந்த சீக்கை வந்து பெயின் இருக்கும். த்ரோட் பெயின் யூஸ்வலி டான்சிலர் என்லார்ஜ்மெண்ட் தான் இருக்கும். அண்ட் ஸோ டான்சிலைட்டிஸ் இஸ் அ வெரி ரேர் கேஸ். யூஸ்வலி ஒரு சில பேர்த்துக்கு வந்து அப்படி வீங்கி ஆகும், தொண்டை வீங்கி ஆகும், எதுவும் ஸ்வாலோ பண்ண முடியாது. அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் அ கியூர். ஸோ தென் சம் பெயின் ரிலீவர்ஸ். தென் லைக் குடல் புண் குணமாக மணத்தக்காளி கீரை சாப்பிட்டால் குடல் புண் குணமாகும், தொடர்ந்து சாப்பிட்டு வரணும். ஸோ மணத்தக்காளி கீரை இஸ் a very tastier one. ஸோ லைக் பட் ஆனால் கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் கீரை. ஸோ லைக் அண்ட் பிக்கணும், கீரையை பிச்சுட்டு தென் ஹாவ் ஆனியன்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு தென் கீரையை போட்டுட்டு தென் கொஞ்சம் கோகோனட்ஸ் போட்டு சால்ட் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ யூ கேன் ஹாவ் இட் டெய்லி சாப்பிட்லாம், ஆர் லைக் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். வெரி குட் ஃபார் ஹெல்த். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கால் பித்த வெடிப்பு.
அரச மரத்து பாலை பித்த வெடிப்பு மீது தடவி வர குணமாகும். ஸோ அரச மரத்து பால் வந்து காலில் இருக்கிற பித்த வெடிப்பு மீது தடவி வர குணமாகும். இந்த காலில் வந்து ஃபிஷர் ஃபுட்டுன்னு இருக்கு. ஸோ காலில் வந்து வெடிப்பு இருக்கும், நிறைய பேருக்கு ஃபிஷரே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி இந்த கிராக் ஃபுட் க்ரீம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் இஸ் ஆன் அட்வர்டைஸ்மெண்ட். அண்ட் அதர் திங்ஸ் தெரியல. யூஸ்வலி ஸ்கின் ஆயின்மெண்ட் அப்படின்னா வந்து பெட்டாமெத்தசோன் பெட்னிசால் ஆயின்மெண்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பெரும்பாடு நீங்க வாழைப்பழம் ஏலக்காய் பொடி செய்து பிசைந்து சாப்பிட பெரும்பாடு கட்டுப்படுத்தும். ஸோ பெரும்பாடு இஸ் சம்திங் லைக் பைல்ஸ் அந்த மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆண்களுக்கு ஸோ ஏலக்காய் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ். சம் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ ஆண்களுக்கு முருங்கை பூவை பாலில் காய்ச்சி சாப்பிட மோகம் ஏற்படும். ஸோ இந்த முருங்கைக்காய், the drumstick has all of the Viagra properties, I think. So in one Bhagiraj film, like drumstick sambar, drumstick rasam, and like murungapoo poriyal. So different varieties is there. முருங்கைக்கீரை பொரியல் is there. Usually நெய் காய்ச்சும் போது வந்து இந்த முருங்கைக்கீரை போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. ஸோ தட் will be very tasty. இந்த ஃபெனுக்ரிக் லீவ்ஸ் மாதிரியே இருக்கும், மேத்தி லீவ்ஸ் மாதிரியே இருக்கும். அண்ட் இல்லைன்னா நீங்கள் முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா லைக் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நெய் லைட்டாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஃபார் டெக்கரேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார் கார்னிஷிங். அண்ட் then முருங்கைக்காய் சாம்பார் is the best sambar for all of the cuisines and all of the food. சாப்பாடு சாம்பார், all of the sambar is main ingredient is முருங்கைக்காய். And so then முருங்கைக்காய் பொரியல் will be very nice. So along with coconut added will be very nice. And so you can also spray. அந்த முருங்கைக்காய் வந்து தோலை எடுத்துட்டு உள்ள இருக்கிற சதை பகுதி மட்டும் எடுத்து பொரியல் பண்ணலாம். it will be very nice. And ரசம், அதுலேயே அப்படியே ரசம் வைக்கலாம், it will be very tasty. And முருங்கைப்பூ பொரியல், அது வந்து இந்த முட்டையோட வந்து முருங்கைப்பூ சேர்த்து வந்து பொரியல் செய்வாங்கலாம். ஸோ தட் ஆல்சோ வில் பி வெரி நைஸ். முருங்கைப்பூ டைரக்ட்லி இட் செல்ஃப் யூ கேன் ஈட் டெய்லி. அண்ட் ஸோ ஆல் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் திஸ் drumstick plant is very useful and eatable. So it is good for men also. So like palvali kucham pal aatam gunamaga, for the கூச்சம், பல்வலி, பல்லில் வந்து கூச்சம் இருக்குது, பல் ஆடிட்டு இருக்குது அப்படின்ட்டுனா துத்து இலை அதன் வேரையும் கஷாயம் செய்து வாய் கொப்பளித்து வர பல்வலி, பல் கூச்சம், பல் ஆட்டம் குணமாகும். ஸோ இப்போ வந்து நிறையா டூத் பேஸ்ட் வருது, இந்த கோல்கேட், வேத் சக்தி, அப்புறம் ஸோ அண்ட் வீக்கோ வஜ்ரதந்தி, பல்லுக்குன்ட்டு தனியாகவே நிறையா பேஸ்ட் இருக்குது, ஆயுர்வேதிக் பேஸ்ட் இருக்குது. அண்ட் ஸோ அண்ட் சென்சோடைன்ட்டு அப்படின்ட்டு ஒரு இது கூட இருக்குது, இங்கிலீஷ் டூத் பேஸ்ட் கூட இருக்குது. தென் பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு டூத் பேஸ்ட் வந்து இந்த ரோஜா பல்பொடி அப்படின்ட்டு இருக்கும், கோபால் பல்பொடி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்போ சம்மர் டைம்ஸில் வந்து அதிகமாக இப்போ
டீகே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லைக் இரிட்டேஷன், பல் ஆட்டம், கூச்சம், சென்சிட்டிவ் டீத்து எல்லாத்துக்குமே வந்து யூ கேன் யூஸ் அந்த மாதிரி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். இல்லை இன்ஜெக்ஷன் பல் பொடின்னு ஒன்று இருக்குது, ஒரு நாட்டு மருந்து மாதிரி இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். யூஸ்வலி பல்வலி வந்துச்சுன்னா லவங்கம் தான் வைப்பாங்க பல்லில். பட் லைக் டூ மச் பெயின் இருந்துச்சுன்னா பல்லு தான் பிடுங்குவாங்க, போயிட்டு பல்லு பிடுங்கிட்டு வந்துடுவாங்க. பட் திருப்பி வளருதா இல்லையான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் சுத்தமாக. தினசரி இழந்த பழம் சாப்பிடுங்கள். இழந்த பழம் ரத்தத்தை சுத்திகரித்து சக்தி அதிகரிக்கும், சுறுசுறுப்பு உண்டாக்கும், பசியை தூண்டும். ஸோ இழந்த பழம். அண்ட் ஸோ தட்ஸ் ஆல். ஒரு 50 குறிப்பு பார்த்துருப்போம், ஒரு 50 குறிப்புகள் பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கொஞ்சம் அட்வைசபிள் அண்ட் ஒரு நேச்சுரல் ரெமெடிஸ். அண்ட் ஸோ யூஸ்வலாக இது வந்து கம்யூனிட்டி மெடிசன், ஃபாரன்சிக் மெடிசன் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸில் தான் மோஸ்ட்லி, எஸ்பெஷலி இந்த பாய்சனிங் கேஸ் அந்த மாதிரி தான் வரும். அண்டு ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசனில் அண்ட் பீடியாட்ரிக்ஸில் இந்த வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, எக்ஸ் எல்லாம் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு நன்றி. நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரு நல்ல ப்ரோக்ராமோட பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லைக் ஓஎன்ஜி பற்றி சொல்லலான்னு இருக்கேன். அண்ட் லைக் சர்ஜரி ஆல்சோ வில் பி டீலிங் வித். தென் இஎன்டி ஆப்தால்மாலஜி பற்றியும் சில முக்கிய விஷயங்கள் இருக்குது. இஎன்டி அண்ட் ஆப்தால்மாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் then pharmacological actions of drugs, that is also very important. And happy Sunday. Thank you.